நீங்க நியூலி மேரிட் கப்லா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு ஒரு கிளைண்ட் கால் வந்தது. அதுல கிளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நியூலி மேரிட் கப்லாவும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 months தான் ஆகுறதாவும், அவங்க மேரேஜ் அப்போ அவங்க ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபர் வந்து புக் பண்ணியிருந்ததாவும், அந்த போட்டோகிராஃபருக்கு இவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. ஆனா அந்த போட்டோகிராஃபர் சொன்ன ஸ்பெசிஃபைட் டேட்ல இவங்களுக்கு ஆல்பம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நான் என்ன பண்ணட்டும் மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ நீங்க உங்களோட எந்த அக்கேஷனுக்கு வேணாலும் போட்டோகிராஃபர் நீங்க புக் பண்ணிருக்கலாம். அந்த போட்டோகிராஃபர் உங்களோட அக்கேஷனை வந்து போட்டோஸ் வீடியோஸ் எடுத்திருக்கலாம். நீங்க வந்து அவங்களுக்கு பேமெண்ட்டும் வந்து பே பண்ணிட்டீங்க. ஆனாலும் அவங்க சொன்ன ஸ்பெசிஃபைட் டேட்ல வந்து ஆல்பமை ப்ரொடியூஸ் பண்ணல, அவங்க டிலே பண்றாங்க. அந்த டிலேக்கான ரீசனையும் அவங்க ப்ராப்பரா சொல்லல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். லீகல் நோட்டீஸ் அனுப்பி 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்து எனக்கு வந்து ஆல்பம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இன்கேஸ் லீகல் நோட்டீஸ் அனுப்பியும் அவங்க ஆல்பம் தரல அப்படின்னா நீங்க கன்சியூமர் கோர்ட்ல உங்களோட கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதாவது அவங்க டிலே இன் சர்வீஸ், அதாவது ரொம்ப சொன்ன டேட்ல இருந்து அவங்க ஆல்பம் தரவே இல்லை, ரொம்ப டிலே பண்றாங்க, அதனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க காம்பன்சேஷன் கூட அவங்க கிட்ட இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு தெரிஞ்ச நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. ஃபார் more videos, follow me. Thank you.